உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். மனோசக்தி உள்ள மனிதனுக்கு அவனுக்கான இடம் கிடைத்தே தீரும் என்கிறான் எமர்சன். அந்த எமர்சனோட வரியில் இருந்தது அந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மனோசக்தி மிக வலிமையானது அப்படிங்கிறது ரேடிஸ்வன் போரை சொல்லுவாங்க. ஒரு குன்றின் மேல இருந்து நெப்போலியன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஸ்திரிய படைக்கும் நெப்போலியனுடைய படைக்கும் பெரும் சண்டை நடக்குது. அந்த போர் காட்சிகளை ஒரு குன்றின் மேல உட்காந்து, மலை மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுல சிறிது நேரங்கள்ல அந்த போர் முடிவுக்கு வருது. ஆஸ்திரிய படைகள் அடிச்சு நொறுக்கப்படுது, புறமுது காட்டி ஓடப்படுது. அப்ப அந்த போர் நடந்துகிட்டு இருந்ததுல அந்த போர் வீரன் ஒருவன் கொடும் காயம் ஏற்பட்டு கீழே குற்றுயிரும் கொலையுருமா கிடக்குறான். சாவை நொடிப்பொழுதுகள்ல எண்ணிக்கிட்டு கிடக்குறான். பார்த்தா ரேடிஸ்வன் மனை தகர்க்கப்படுது. அந்த இடத்துல அந்த போர்ல நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறத அந்த கீழே வெட்டுப்பட்டு கடந்த ஒருத்தன் பார்த்துட்டான். ஒரு வீரன் பார்த்துட்டான். உடனடியா தன் உயிரை ஒன்று திரட்டி அந்த குதிரை அருகில் இருந்த குதிரை மேல ஏறி அமர்ந்து கொண்டு நேர நெப்போலியனை நோக்கி உயிரை கையில ஒடிச்சுக்கிட்டு போறான். வேகமா போறான், புயலை போல போறான். போய் நெப்போலியன் சொல்றான், அரச பெருமை, நாம் வென்று விட்டோம், இறையர்களால் இந்த போரை நம்ம வென்று விட்டோம் சொல்லி கதறான். அந்த வாயில வெட்டுப்பட்டு ரத்தம் ஒழுகுது. அந்த அப்படியே நெப்போலியன் அப்படியே கடுமையா பாக்குறான். என்னடா இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட பாக்குறான். அப்படியே கழுத்துக்கு கீழே பார்த்தா நெஞ்சு ரெண்டா பிளந்திருக்கு அந்த இளைஞனுக்கு. இவ்வளவு ஒரு கொடும் காயத்தோட வந்திருக்கியே, இப்படி இந்த வெற்றி செய்தியை நான் உன்ட்ட சொல்லணுங்கிற காத்த வந்தேன் போலியா, உன்ட்ட சொல்லிட்டேன் அரசு. அதனால எப்பயும் நான் செத்துட்டேன், உயிரை ஒன்று திரட்டி நான் உன்ட்ட சொல்லணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே கீழே சரிஞ்சு செத்துடுறான். அந்த நெஞ்சு புழக்கப்பட்டு, உதடு புழக்கப்பட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட கடந்தது அந்த போரில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற வெற்றி செய்து மன்னன்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக அவ்வளவு வீறு கொண்டு எழுந்து அந்த குதிரை மீது மன்னன்ட்ட சொல்லிட்டு அடுத்த நொடி செத்தான் அப்படிங்கிற வரலாறையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மனோசக்தி என்பது, அந்த மனதிடம் என்பது மரணத்தை கூட தள்ளிப்படக்கூடிய ஒரு சக்திங்கிறது அந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்க்கிறோம். நடந்து முடிஞ்ச தேர்தல்ங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சிங்கிறது லேசான ஒரு கட்சியாக எவனுமே புறந்தளிட முடியாது. ஒரு துறைமுகத்தால ஒட்டுமொத்த தமிழ்நாடு சர்வநாசமாயிருக்கு அப்படிங்கிறத நேற்று எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கை நம்ம காட்டுது. எல்லா போராட்ட களங்களிலும் தேடக்கூடிய ஒரு மகனை ஒட்டுமொத்தமாக மான தமிழர்கள் கூட்டம் துறைமுகத்துக்கு வாக்கு செலுத்தி அண்ணனை நீங்க கைவிட்டது என்பது உண்மையிலே ஒரு வரலாற்று ஒரு பெரும் சோதனை காலம்னு சொல்லணும். ஏன்னா இவர் போராடாதது எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு எல்லா போராட்டங்களும் தன்னை ஈந்தெடுத்த ஒரு மகனை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.